Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Islamic Motivation Channel. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்டமான நேரத்தில் உணவுக்காக அல்லாஹ்ட்ட கேட்டு அவங்க ரிஸ்க்கு அல்லாஹு தாலா உதவி பெற்ற ஒரு துவாவை பற்றி நம்ம பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறோம். ரிஸ்க்குன்னு சொன்னாலே நம்மளுடைய வாழ்வாதாரம் எல்லா தேவைகளும் நம்மளுக்கு பூர்த்தியாகும் சொல்லி சொல்கிறாங்க. நம்முடைய இன்னைக்கு எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்னு சொன்னால், நம்ம கண்ணியமாக வாழ ஆசைப்படுறோம். கண்ணியம்னா நம்ம இந்த காலத்தில் நம்ம கண்ணியம் என்ன கண்ணியம், ரிச் லைஃப், நல்ல ஒரு ஓன் ஹவுஸ் வேணும், ஓன் வெஹிக்கிள் வேணும், அப்புறம் குழந்தைகளை நல்ல ஸ்கூலில் நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், அப்புறம் ரிச்சாக நகை எல்லா வசதிகளோட நல்ல ஒரு ரிச்சான வாழ்க்கை வாழ்கிறோம்னு சொல்லி தான் அதுதான் நம்ம கண்ணியமான வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம கண்ணியமான வாழ்க்கைன்னு எதை கேட்கணும்னு சொன்னால், அல்லாஹ்கிட்ட யாரிடத்துக்கும் கையேந்தாமல் யாரை பார்த்து பயப்படாமல் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் கண்ணியமான வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எப்படின்னு சொல்லிச்சுன்னு சொன்னால், நம்ம வாங்குகிறோம் ஹவுஸ் லோன், வெஹிக்கிள் லோன், பர்சனல் லோன் சொல்லிட்டு அந்த லோனை கட்டுறதுக்கே நம்மளுக்கு இந்த மாதம் சேலரி வந்தால் அந்த சேலரிக்கு மேலே நம்மளுக்கு செலவு இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்துல எல்லாமும் நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ்கிட்ட துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அவங்கெல்லாம் ரிஸ்க்குக்காக உணவுக்காகவே அல்லாட்ட கேட்டு உடனே அல்லாட்ட அருள் வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம காலத்தில் இப்போ எப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு இருக்குது, அடுத்த நேரம் சாப்பாடு இருக்குது, ஒரு வாரத்துக்கு நம்ம கிராசரிஸு நம்மள்கிட்ட கைவசம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த காலத்துலலாம் அவங்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு நாள் 2 நாள் 3 நாள்னு அடுப்பெரியாமல் இருக்குமாமா. அந்த அடுப்பு எரிக்கிறதுக்கு அவங்களுக்கு விறகு எடுத்துகிட்டு வரணுமாமா. நுனியை எடுத்து கோதுமையை இது பண்ணி அதை பொடிச்சு மாவாக்கி தான் ரொட்டி சுடுவாங்களாமா. அவங்க சஹாபா பெண்மணிகள் எல்லாம் எப்படின்னா, அவங்க கணவர்கள் எல்லாம் வருமானம் ஈட்ட போகும்போது அவங்களுக்கு சொல்லுவாங்களாமா, நீங்கள் வருமானம் ஈட்ட போகிறீங்க எங்களுக்கு வேண்டி, ஆனால் ஹலாலான முறையில் எங்களுக்கு வருமானம் ஈட்டிட்டு வாங்க. எங்களுக்கு இப்போ இந்த பசியோட கொடுமையை நாங்கள் தாங்கிக்க முடியும், ஆனால் நரக நெருப்போட கொடுமை எங்களால் தாங்கிக்க முடியாது. அப்படி பெண்மணிகளாக அந்த காலத்தில் இருந்தாங்க. அது மாதிரி நாமளும் வாழ இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் கதவு தட்டுறாங்களாமா. துணைவியார்ட்ட கேட்குறாங்களாமா, ஏதாவது உணவு இருக்குதா வீட்டில்? அப்போ அவங்க சொல்கிறாங்களாமா, ஒன்றும் இல்லையே ரசூலுல்லாஹ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அல்லாஹ்கிட்ட ஒரு துவா ஓதியிருக்காங்களாம். அந்த துவா என்னன்னு சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்க மின் ஃபலிலிக்க வ ரஹ்மதிக்க ஃப இன்னஹு லா எம்லிகுஹா இல்லா அன்த. இதன் பொருள் என்னன்னா, யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் உன் கிருபியும் அருளையும் வேண்டுகிறேன், உன்னையின்றி கிருபியாளனும் அருளாளனும் யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லி பிரார்த்திக்கிறாங்க. அந்த பிரார்த்திச்ச கொஞ்ச நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டு கதவு தட்டப்படுதாமா. போய் பார்த்தா ஒரு சஹாபி அவங்களுடைய இறைச்சி ரொட்டி இந்த மாதிரியெல்லாம் கொண்டு, இது உங்களுக்கு அன்பளிப்பாக வந்திருக்கு ரசூலுல்லாஹ்னு சொல்லி கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அல்லாஹுக்கு நன்றி பாராட்டி எல்லா புகழும் அல்லாஹுக்கேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அதை கொண்டு போய் உறவினர்களுக்கு கொடுத்து அவங்களும் சாப்பிட்டு அந்த சந்தோஷப்படுறாங்களாமா. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த ரிஸ்க்குன்னு சொல்லிச்சுன்னு சொன்னால், ரிஸ்க்குங்கும் போது இப்போ எல்லாமே வாழ்வாதாரம் எல்லாமே அதுலேயே அடங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த துவாவை அதிகமாக ஓதலாம். இந்த துவாவை எப்படி ஓத சொல்கிறாங்கன்னா, ஆலிம் உலமாக்கள் இந்த அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்க மின் ஃபலிலிக்க வ ரஹ்மதிக்க ஃப இன்னஹு லா எம்லிகுஹா இல்லா அன்த. இந்த துவாவை ஒரு 11 முறை ஓத சொல்கிறாங்க. ஓதி முடிச்சுட்டு யா ரஸாக்கு யா அல்லாங்கிறத 100 முறை ஓத சொல்கிறாங்க. இப்படி ஓதிட்டு அல்லாட்ட துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அப்படி முடியலைன்னா ஃபஜ்ரோ அஸ்ரோ லொஹ்ரோ அசரோ மஹ்ரிபோ இசாவோ ஏது தொழுகையானாலும் அந்த தொழுகை முடிச்சுட்டு நம்ம அதே முசல்லால இருந்து இந்த துவாவை ஓதி இதன்படி நம்ம துவா செஞ்சோம்னு சொன்னால், அல்லாஹு தாலா நம்மளுடைய எல்லா கஷ்டமும் தீர்க்கிறான். நம்மளுக்கு வசதியான பண வசதிகள் எல்லாம் எல்லாம் உருவாக்கி தரான்னு சொல்லி ஆலிமுல மக்கள் இந்த துவாவோட சிறப்பு பற்றி சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாமளும் இது ஓதுவோம். நம்ம இது ஓதுவது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சொல்லிக் கொடுக்குற திக்ருகள், தஸ்பியாத்துகள், துவாக்கள் இதையெல்லாம் மற்றவங்களுக்கும் நம்ம ஷேர் செய்யலாம். அவங்களும் இதை பார்த்து ஏதாவது ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹு தாலா கியாமத்து நாள் வரைக்கும் அந்த அமலுக்குள்ள நன்மை நம்மளுக்கும் தருவானாமாம் இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த இஸ்லாமிக் மோட்டிவேஷன் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.